Hi, hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரை வச்சு ஒரு பொடி பருப்பு பொடி வந்து எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இது ரொம்ப 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 ஹெல்த் வந்து பெனிஃபிஷியலானது. இதுல இல்லாத மருத்துவ குணங்களே இல்லைன்னு சொல்லலாம். இதுல அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சு இருக்கு. இது வந்து சின்ன குழந்தையில இருந்து, அதாவது ஒரு வயசு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பருப்பு பொடி வந்து எப்படி செய்யறதுன்றது நம்ம வீடியோ பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன அதுல சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். இதுல நம்ம என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல வந்து புரோட்டீன், ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டீன் இருக்கு, அப்புறம் இரும்பு சத்து அயன் இருக்கு, அப்புறம் கால்சியம் இருக்கு, அப்புறம் நிறைய தாது உப்புகள் இருக்கு, தாது அமினோ அமிலங்கள் நிறைய இருக்கு, நிறைஞ்சு இருக்கு. இப்போ புரோட்டீன் எடுத்துட்டோம்னா அந்த புரோட்டீன் வந்து எதுல இருக்கும், பால், அப்புறம் வந்து இறைச்சி, முட்டை, இதெல்லாம் வந்து புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வெஜிடேரியன் ஃபுட்டாக இருக்கிறவங்க வந்து முருங்கைக்கீரையை நல்லா தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா முருங்கைக்கீரையில் இல்லாத மருத்துவ குணங்களே இல்லைன்னு சொல்லலாம். முருங்கைக்கீரையில் வந்து நிறைய புரோட்டீன் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அயன் இருக்கு, அதாவது இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. யாருக்கெல்லாம் வந்து ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவாக இருக்கும், அதாவது இரும்பு சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்க, இந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடும்போது இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் லெவல் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இதை வந்து ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். முக்கியமாக பெண்களுக்கு வந்து 12க்கு மேலே வந்து ஹீமோகுளோபின் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 12க்கு குறைவாக இருக்கிறவங்க, இல்லை 11க்கு குறைவாக இருக்கிறவங்க கூட இந்த முருங்கைக்கீரை பொடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. தேர்டாக நம்ம பார்க்குறது வந்து இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. இப்போ கால்சியம் குறைபாடு உள்ளவங்களும் வந்து இதை அதிகமாக எடுத்துக்கலாம். அதாவது முக்கியமாக பல் வளர்ச்சிக்கு, ஈறுகள் பிரச்சனை உள்ளவங்க, முடி வளர்ச்சி இல்லாதவங்க, எலும்புகள் பிரச்சனை, எலும்புலாம் மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் வந்து இந்த முருங்கைக்கீரை பொடியை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கால்சியமும் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பாலில் இருக்க கால்சியமோட அளவுக்கு மேலே அதிகமாக முருங்கைக்கீரையில் வந்து கால்சியமோட அளவு வந்து அதிகமாக இருக்குது. அதனால கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்களும் தாராளமாக வந்து இந்த முருங்கைக்கீரை பொடியை நீங்கள் எடுத்துக்கலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா தலைமுடி ரொம்ப உதிர்வு அதிகமாக இருக்குது, தலைமுடி பிரச்சனை இருக்குது, தலைமுடி வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்து இந்த முருங்கைக்கீரை பொடியை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது, கால்சியமும் அதிகமாக இருக்குது. அப்போ தலைமுடிக்கு வந்து முடிக்கு வந்து முக்கியமாக ப்ரோட்டீனும் அயன் தான் தேவை. இது வந்து கம்பைனாக இருக்கிறது வந்து இந்த முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை பொடி எடுத்துக்கும் போது உங்களுக்கு இயற்கையாகவே வந்து முடி வளர்ச்சி வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முடி வந்து இந்த மாதிரி லென்த்தியாக வளரணும் அப்படின்னா நீங்கள் வந்து முருங்கைக்கீரை பொடியை வந்து உங்களோட டயட்டில் வந்து நீங்கள் டெய்லியும் ரெகுலராக நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லென்த்தியாக உங்களுக்கு லாங்காக ஹேர் வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து சைனடிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது சளி, இருமல், தும்மல், அடுக்கு தும்மல், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் வந்து முருங்கைக்கீரை பொடி எடுத்துட்டிங்கன்னா சளி பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு இது வந்து ஒரு ஆன்டிவைரல், ஆன்டிஇன்ஃப்ளாமேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதில் பெனிஃபிஷியல் இல்லாத இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இல்லை எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மிளகாய் வறுக்கிறதுக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து 30 மிளகாய் போட்டிருக்கேன். நான் 30 மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். மிளகாய் வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் வந்து இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து தோல் உளுந்து வந்து 200 கிராம் போட்டுக்கோங்க. தோல் உளுந்து வந்து ஒரு 200 கிராம் போட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அதே இதில் நம்ம அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும். இதில் ஒரு 20 கிராம் மல்லி போட்டுக்கிறேன், வரமல்லி.
20 கிராம் போட்டிருக்கேன். ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் 100 கிராம் எள்ளு போட்டுக்கோங்க, வெள்ளை எள்ளு. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு வந்து படப்படன்னு பொரியும், அதனால பார்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சவுண்டு கேட்டு படப்படன்னு வெடிச்சிருச்சுன்னா எள்ளு பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அப்புறம் இறக்கிடலாம், அவ்வளோதான். இதில் வந்து சுத்தமாக நல்லா கழுவி ஒரு துணியில் வந்து நெல் காய்ச்சலாக காய போட்டு ஆற வச்சதுக்கப்புறமா இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத முருங்கைக்கீரை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை பொடி தான் இது. முருங்கைக்கீரை தான் அதில் வந்து அதிகமாக இருக்கணும். முருங்கைக்கீரை வந்து நல்லா பொரியறதுக்கு வந்து ஒரு கல்லுப்பு இதில் போட்டு வறுத்தீங்கன்னா சீக்கிரமாக வறுப்பட்டு. உப்பு போட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த கீரை பச்சை நிறம் மாறாமல் வறுக்கணும். பச்சை நிறம் மாறாமல் இருக்கணும்னா இதில் ஒரு கல்லுப்பு போட்டு வருங்க. 2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு வறுத்திங்கன்னா கருகாமல் வறுப்படும், சீக்கிரமாக வறுப்பட்டுரும். இதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது இந்த மாதிரி உள்ள உதிரியாக ட்ரையாக இருக்கணும். வறுப்பட்டால் இந்த மாதிரி பொறப்பொறன்னு இருக்கும். நல்லா இந்த மாதிரி பொறப்பொறன்னு வறுப்பட்டோட இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதை வந்து ஒரு மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கீரையை போடுங்க. கீரையை போட்டு பொடி பண்ணுங்க. இது நல்லா ஃபைனாக பொடி பண்ணியாச்சு. ஒரு அருமையான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து சுடு சாதத்தில் வந்து நெய் ஊற்றி சாப்பிடலாம், இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரெகுலராக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது ஒரு உருண்டை இந்த பொடி போட்டு ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்களே வந்து உணர முடியும். இந்த பொடி எல்லாரும் மறக்காமல் உங்களோட குழந்தைங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்து வசத்துங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அப்படியே என்னோட சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க, இல்லை பழைய பார்த்துட்டே இருக்கீங்க, ரெகுலராக என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனில் வந்து ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் ரெகுலராக போட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.